வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓல் சோயிங்கா எழுதின த லயன் அண்ட் த ஜுவல் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 3 ஆக்ட் பிளே. இதை எழுதின ஓல் சோயிங்கா ஒரு நைஜீரியன் பிளே ரைட். அவருடைய மற்ற புகழ்பெற்ற பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெத் அண்ட் த கிங்ஸ் ஹார்ஸ்மேன், த ஸ்வாம்ப் டுவெலர்ஸ், இன்னும் நிறைய பிளேஸ் அவர் எழுதியிருக்காரு. இந்த பிளேயில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அது சித்தி, லகுன்லா, பராக்கா. சித்தி ரொம்ப அழகான ஒரு இளமையான ஒரு கிராமத்து பொண்ணு. அவளை வில்லேஜ் பெல்லினே கூப்பிடலாம். அவள் தான் இந்த லயன் அண்ட் ஜுவல் அந்த பார்ட்டை ப்ளே பண்ணுற ஒரு கேரக்டர். சித்தியை இந்த மற்ற 2 கேரக்டர்ஸும் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. மற்ற 2னா லகுன்லாவும் பரோக்காவும். இது லகுன்லா ஒரு ஸ்கூல் மாஸ்டர். அவர் சின்ன வயசுக்காரர் தான். ஆனால் அவர் ட்ரெஸ் போட்டுக்கிறதும் நடந்துக்கிறதும் ரொம்ப வயசான ஒருத்தர் நடந்துக்கிற மாதிரி தான் நடந்துப்பார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம வில்லேஜும் லாகோஸ் மாதிரி நல்லா மாடர்னைஸ் ஆகும். நம்மளும் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் பிளேஸாக மாறுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாரு. அது மற்றவங்க கீழே சொல்லும் போது அந்த கிராமமே அவரை ஒரு இடியட்டாக தான் பார்க்குது. ஏன்னா அவர் நடந்துக்கிற விதம், அவர் பேசுகிற விதம் எல்லாம் அவர் வெஸ்டர்னைஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது மற்றவங்கெல்லாம் அவரை ஒரு கேலிக்குரிய பொருளாக தான் பார்த்துட்டுருக்காங்க. லகுன்லா சித்திக்கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க ஒரு வாட்டி முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பரோக்கா பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த வில்லேஜோட சீஃப். அதனால் அவர் பேலே ஆஃப் இலுஞ்சிலின்னுவாங்க. இலுஞ்சிலின்றது அவங்க இருக்கிற அந்த கிராமம். அவர் பேலுனா அந்த ஊர் தலைவர். அவர் தான் இந்த லயன் அந்த ஜுவலில் லயன் இந்த கேரக்டர் அவர் பண்ணுறாரு. இவர் வயசானவர், ஆனால் ரொம்ப புத்திசாலி. அது மாத்திரம் இல்லாமல் இவர் ஒரு விமனைசர். அது இல்லாமல் அவர் நம்பலாம் முடியாது. தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுல அவர் நரின்னு சொல்லிட்டு லகுன்லாவே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் நினச்சதை கிடைக்கணும், அதுக்கு என்ன வேணால் அவர் செய்வார். அதனால் அவர் ரொம்ப கன்னிங்காக இருக்கிறதுனால அவரை இப்படி தான் லகுன்லா பார்க்குறாரு. இப்போ சித்தி இந்த 2 பேரில் யாரை சூஸ் பண்ணுவாங்க? லகுன்லாவை சூஸ் பண்ணி அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நியூ விமனாக மாடர்ன் லைஃபுக்கு போவாங்களா, இல்லை பாலே அதாவது ஊர் தலைவரை திருமணம் பண்ணிவிட்டு அவங்க ஹெட் ஒய்ஃப் ஆகிட்டு அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பெண்ணாக வாழ்வாங்களா அப்படின்றது தான் இந்த நாவல். இந்த 3 ஆக்டில் ஃபஸ்ட் ஆக்டோட பேர் மார்னிங். இங்கே நம்ம சித்தியை இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அதில் லகுன்லா அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் பேசுகிறது எல்லாமே சித்திக்கு அவ்வளோவா பிடிக்கலை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னும் கொஞ்சம் நியூ விமன் மாதிரி நடக்கணும், லாகோஸ்லலாம் எப்படி இருக்காங்க பாரு, நீ இந்த ட்ரெடிஷ்னலாலாம் இருக்காத, மாடர்னைஸ்டாக இரு அப்படின்லாம் சொல்லும் போது சித்தி அவர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இந்த ஊரே உங்களை முட்டாளாக தான் பார்த்துட்டுருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊர் வழக்கம் என்னென்னா, ஏதாவது ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அந்த பெண்ணுக்கான ஒரு விலையை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏதாவது தரணும். அதுக்கு பேர் பிரைட் ப்ரைஸு. அது அந்த பெண் ஏற்றுக்கிட்டான்னா திருமணத்துக்கு அவ்வளோ ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம். ஆனால் லகுன்லா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, இதெல்லாம் ஆதி காலத்து பழக்கம், அதெல்லாம் இப்போ நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை கேட்குறேன், எனக்கு இந்த பிரைட் ப்ரைஸ் கொடுக்குறதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சில கிராமத்தாளுங்களாம் சொல்கிறாங்க, அந்த ஃபாரினர் திரும்பி வந்திருக்கார் ஊருக்குன்னு சித்திக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஃபாரினர் யாருன்னா, அவர் ஒரு குடிகாரர். அவர் இதுக்கு முன்னாடி லாகோஸ்லேருந்து இங்கே வரும்போது சித்தியை நிறைய படங்கள் எடுத்துகிட்டு நான் உன்னை ஃபேமஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அவர் ஒரு பத்திரிக்கையில் சித்தியோட படங்கள்லாம் வந்திருக்கு, அதை கொண்டு காட்டுறதுக்காக வந்திருக்காரு. அப்போது அந்த வில்லேஜஸ்லாம் பாட்டு மூலமாகவும் டான்ஸ் மூலமாகவும் அந்த ஃபாரினர் இதுக்கு முன்னாடி வந்தபோது என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. அதில் அந்த ஊர் தலைவரும் பங்கெடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஃபாரினரை பார்க்க போயிடுறாங்க. இப்போ ஊர் தலைவர் சித்தியோட பிக்சர்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்துன்னு. இப்போ இவர் ஏற்கனவே நிறைய வாட்டி கல்யாணமும் திருமணம் பண்ணியிருக்காரு, இப்போ வயசானவராக இருக்கார். ஆனால் சித்தியோடைய அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறம் சித்திக்கிட்ட சொல்கிறாரு, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மூலமாக அவருக்கு சித்தியை திருமணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. இப்போ செகண்ட் ஆக்ட் நூன். அது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஊர் தலைவராக இருக்கா இல்லையா, அவருடைய தலைமை மனைவி சாதிக்கும்.
அவங்க வந்து சித்தியை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஊர் தலைவருக்கு வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீ அதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சித்தி வந்து சொல்லிடுறாங்க, இல்லை இல்லை, ஏற்கனவே அவர் நிறைய பேரை திருமணம் பண்ணியிருக்காரு, அதனால் நான் இன்னொரு மனைவியாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வயசையும் அவங்க கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ லக்குன்லே வந்து வார்ன் பண்ணுறாரு, இல்லை இந்த ஊர் தலைவன் வந்து ரொம்ப வந்து ஒரு குறுக்கு புத்தி இருக்கிறவன், ரொம்ப கன்னிங், அதனால் நீ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏற்கனவே நம்ம ஊரில் வந்து ரெயில் ரோட் போடணுன்னு எம்ப்ளாயீஸ்லாம் வந்தாங்க, அது வந்திருந்தா நம்ம ஊர் கொஞ்சமாவது முன்னேறி இருக்கும். ஆனால் வந்து இந்த ஊர் தலைவர் வந்து இல்லை இல்லை, எங்களுடைய பழக்கம் வந்து இந்த ரயில் ரோடெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் ஊருக்குள்ள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லிட்டு தடுத்துட்டாரு. இந்த மாதிரி வந்து இந்த ஊரை வந்து முன்னேறாமல் அவர் தடுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சதிக்கும் பரோக்கா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சித்திக்கு வந்து உங்களை திருமணம் செஞ்சுக்கு முடிவில்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து இந்த ஊர் தலைவர் வந்து அவர் மனைவி கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ஆண்மை இல்லாதவன், இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேர்டு தான் வந்து கடைசி ஆக்டு, இதுக்கு பேர் வந்து நைட்டு. இங்கே என்ன ஆகிடும்னா சித்தி வந்து இந்த ஊர் தலைவரை பார்த்து அவர் இம்பார்ட்டன்ட்னு அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால் அதை வச்சு அவரை கொஞ்சம் கேலியாக பேசிக்கிட்டு ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி அவரோட விளையாடுறாங்க. ஆனால் வந்து அந்த ஊர் தலைவர் வந்து ரொம்ப புத்திசாலி, சித்தி வந்து அவருக்கு இணையானவை இல்லைன்ற மாதிரியே அவர் வந்து வார்த்தை விளையாட்டுலேயே அவளை தோக்கடிச்சிடுறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு, உன்னோட அழகு வந்து இன்னும் நிறைய பேர் பார்க்கணும், அதுக்கு நான் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லும் போது இவளால் மறுக்க முடியல. அவளுக்கு நல்லா தெரியுது இவர் வயசானவர்னு, ஆனால் அதே சமயத்தில் அவர் புத்திசாலின்றதும் அவளுக்கு புரிஞ்சிடுது. 2 பேரும் வந்து தே மேக் லவ். அதுக்கப்புறம் தான் சித்திக்கு தெரியுது இந்த மாதிரி அந்த ஊர் தலைவர் அவரை ஏமாற்றிட்டுருக்கான்னு. அதே சமயத்தில் அவர் ஆண்மை இல்லாதவர் இல்லைன்றதும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுது. இவ்வளோ ஏமாந்துருந்தாலும் சித்தி கடைசியில் வந்து அந்த ஊர் தலைவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லக்குன்லேவே இல்லை. ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா, பேலே வந்து வாழ்க்கையில் இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டும் அண்ட் லவ்லேயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதோடு இந்த கதை வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.